எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த வருஷம் ஜனவரிலேருந்து ஜூன் வரையிலான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் வைஸாக இப்போ இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் டிஃபென்ஸ் அப்புறம் முக்கியமான அப்பாயிண்ட்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி சொல்லி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம். இப்போ குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுற வகையில் இந்த வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வீடியோ, அப்புறம் சம்மிட்ஸ் வீடியோ, அடுத்து மே டாப் 65 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, இப்போ டாப் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜனவரி டு ஜூன் ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த வருஷம் 2025 தானே. 2025ஆம் ஆண்டு என்னென்ன ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக 2025 அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானிலை அமைப்பு, யுனெஸ்கோவும் இணைஞ்சு யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோவும் WMOவும் இணைஞ்சு தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அதே வருஷம் 2025ஆம் ஆண்டு ஐநா பார்த்தீங்கன்னா சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்கு ஐநா. அடுத்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் 2025ஆம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இயர் ஆஃப் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. அடுத்து மற்ற வருடங்கள் இன்டர்நேஷனல் இயர்ஸ், அதாவது ஐநா அறிவித்த முக்கியமான சர்வதேச ஆண்டுகள் என்னென்ன அடுத்து பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டுலேருந்து வருவோம். 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச கிளாஸ் இயர், அதாவது கண்ணாடி ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு ஆண்டாக 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போன வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதன்படி பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு பற்றி கேட்டிருப்பாங்க. 2018 வந்து தேசிய சிறுதானிய ஆண்டாக இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணோம். சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு. அடுத்து சர்வதேச ஒட்டக ஆண்டு எப்போ அப்படின்னா கடந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு தான் சர்வதேச ஒட்டக ஆண்டு. அதுக்கடுத்து இப்போ நெக்ஸ்ட் இயர் 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஐநானால, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. அதுக்கடுத்து 2027ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2029ஆம் ஆண்டு வந்து சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் இயர்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ ஒரு சில நடவடிக்கைகள் உள்நாட்டில் கலவரம் ஏற்படும் போது மீட்பு நடவடிக்கைக்காக, வெளிநாட்டில் கலவரம் ஏற்படும் போது அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக, வெளிநாட்டில் ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படுதுன்னா அங்கே நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியா. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம், ரீசன்ட் இயர்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் தொடங்கியிருக்காங்க இந்தியா சார்பில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா நெற்றியில் வந்து திலகம் வர்றாங்களா, அதை தான் வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காமில் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருப்பாங்க. அது ஒரு சுற்றுலாத்தலம், அங்கே தாக்குதல் நடத்திருப்பாங்க. அப்போ 26 சுற்றுலா பயணிகள் வந்து உயிரிழந்திருப்பாங்க அந்த துப்பாக்கி சூடுல. ஸோ அதை அடுத்து இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கையை இந்தியா வந்து தொடங்குறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையில, பயங்கரவாதிகளை ஒழிக்க வரைக்கும் இது தொடரும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஹாக். இதுவும் இந்த வருஷம் தான் ஆப்ரேஷன் ஹாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சிபிஐ சார்பில். சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மத்திய புலனாய்வு பணியகம். ஸோ அதாவது இந்த குழந்தைகள்கிட்ட, சிறுவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக கிரைமில் ஈடுபடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எதிராக தான் இந்த ஆப்ரேஷன் ஹாக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆப்ரேஷன் திராஷி. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது தான் ஆப்ரேஷன் திராசி. அதே மாதிரி ஆப்ரேஷன் கெல்லர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கெல்லர் வனப்பகுதியில் பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் கெல்லர்.
அடுத்து ஆபரேஷன் சங்கல்ப், இதுவும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா மாநில எல்லை பகுதியில் நக்சல்கள் ஊடுருவல் இருக்குன்னு சொல்லிட்டு நக்சல்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் சங்கல்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சார்பில் தான் இந்த ஆபரேஷன் சங்கல்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சமீபத்திய வருடங்கள்ல என்னென்ன ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா. இது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மியான்மர்ல வந்து நிலநடுக்கமானது ஏற்பட்டது. ஸோ இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவி செய்யணும், நிவாரண பொருட்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் சத்பவ், இது வந்து போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாகி புயல் காரணமாக ஒரு 3 நாடுகள் மியான்மர், லாவோஸ், வியட்நாம், இந்த 3 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் சத்பவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்தியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் இந்திராவதி லான்ச் தொடங்கியிருக்காங்க. எதுக்காகனா ஹைட்டில பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரமானது ஏற்பட்டிருந்தது. அந்த உள்நாட்டு கலவரத்துல பாத்தீங்கன்னா அங்கே இந்தியர்கள் வசிக்கிறாங்க இல்லையா, அங்கே உள்ள இந்தியர்களை வந்து மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கே பத்திரமாக கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அங்கே உள்ள இந்தியர்களை மீட்பதற்காக தான் ஆபரேஷன் இந்திராவதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் தோஸ்த், சிரியா மற்றும் துருக்கியில 2023 ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுவதற்காக தான் இந்த ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் காவிரிங்கிறது சூடான்ல பாத்தீங்கன்னா அங்கே உள்ள ராணுவ படைக்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த மோதலுக்கு இடையில அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் காவிரி 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆபரேஷன் அஜய், ஸோ 2023 அக்டோபர் மந்த்ல பாத்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர், அதாவது காசா பகுதியுடைய ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஒரே டைம்ல நிறைய ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ போர் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ போர் நடந்துருச்சு. ஸோ அப்போ போர் பதற்ற சூழ்நிலையானது நிலவிட்டு இருந்தது. ஸோ அதனால இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறத நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா. அடுத்த ஆபரேஷன் கருணா, இது எதுக்காக அப்படின்னா மோகா புயல்னால மியான்மர் நாடு பாதிக்கப்பட்டிருந்தது. மோகா புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஏமன் நாடு. இந்த மோகா புயல்னால பாதிக்கப்பட்ட நாடு மியான்மர் நாடு. அந்த மியான்மர் நாட்டுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் ஆபரேஷன் கருணா அப்படிங்கிறது 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உக்ரைன், இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நடக்குது இல்லையா, உக்ரைன் வந்து நேட்டோல இணையறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிராக தான் அதுல சேரக்கூடாது நேட்டோல அப்படின்னு சொல்லி தான் உக்ரைன் மீது ரஷ்யா வந்து போர் தொடுத்திருக்காங்க. 2022 பிப்ரவரி மாதம் 24 இந்த போரானது தொடங்கியது. ஸோ அந்த போர் ஸ்டார்ட் ஆன டைம்ல உக்ரைன்ல உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் கங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 2022. ஆபரேஷன் தேவசக்தி, இது 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா இந்த கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா கரோனா டைம்ல ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் இருக்காங்களே, தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றி இருப்பாங்களே ஆப்கானிஸ்தான்ல. ஸோ அதுக்கு அடுத்து அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் தேவசக்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் வந்தே பாரத் அப்படிங்கிறது 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த கரோனா டைம்ல லாக்டவுன்லாம் போட்டிருப்பாங்க. உலக அளவில் கரோனா நோயானது பரவிடுச்சு. ஸோ அப்போ உலக அளவில் உள்ள இந்தியர்களை மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்காக தான் ஆபரேஷன் வந்தே பாரத் அப்படிங்கிறது 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விமானங்கள் மூலமாக வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் வந்தே பாரத், கப்பல் மூலமாக கடல் வழியில இந்தியர்களை வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு அழைத்து வர மீட்பதற்காக 2020 சமுத்திர சேது வந்து கடற்படையினால தொடங்கப்பட்டது இந்த COVID-19 டைம்ல. பெயர் மாற்றம், ரீசெண்டா ஒரு சில இடங்களுடைய பெயர்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த வில்லியம் கோட்டையோட பேரை வந்து இப்போ விஜய் துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்து அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரமான போர்ட் பிளேயர் வந்து அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம். ஸோ அதோட பேரை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்து திருச்சி நூலகத்துக்கு பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பெயரானது சூட்டப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அசாம் மாநிலத்துடைய கரீம்கஞ்ச் மாவட்டத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ராணிப்பேட்டையில பாத்தீங்கன்னா CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக காவல் படை பாதுகாப்பு படையானது இயங்குது. CISF, அதாவது ராணிப்பேட்டையில CISF உடைய மண்டல பயிற்சி மையம் இருக்கு. ஸோ அந்த பயிற்சி மையத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து இலங்கையில பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல உள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் கலாச்சார மையம் சொல்லிட்டு அதோட பேரை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க.
அடுத்து டேஸ், சமீபத்துல அறிவித்த நாட்கள், தினங்கள் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ சமீபத்துல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா திருக்குறள் வாரமாக இனிமே ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரமானது திருக்குறள் வாரமாக செலிப்ரேட் பண்ணப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அடுத்து தமிழ் வார விழாவாக பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. பாரதிதாசன் பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 29. ஸோ ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் வார விழாவானது செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக பிப்ரவரி 19 அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ் தாத்தா உவே சாமிநாதையருடைய பிறந்த நாள் தான் பிப்ரவரி 19. அந்த நாள் தான் இனிமே வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்றதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் மருந்தகம் தினமாக மார்ச் 7 வந்து செலிப்ரேட் பண்றோம் நம்ம இந்தியால. நெக்ஸ்ட் மத்திய அரசு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது அவசர நிலையை கொண்டு வந்திருப்பாங்க, தேசிய அவசர நிலை. எப்போனா 1975 ஜூன் 25 அவசர நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த அவசர நிலையானது 1977 மார்ச் 21 வரைக்கும் நீட்டிச்சது. ஸோ அந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஜூன் 25 இப்போ மத்திய அரசு பாத்தீங்கன்னா அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காவலர் நாளாக செப்டம்பர் 6 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 6 காவலர் நாளாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டார்கெட்ஸ், முக்கியமான இலக்குகள். மத்திய அரசு ஒரு சில இலக்குகள் வச்சிருப்பாங்களே, ஒரு சில நோய்களை இந்த வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும், நம்ம கார்பன் கரியமில வாயு உமிழ்வுல இவ்வளவு கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இலக்கெல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ காசநோயை பார்த்தீங்கன்னா 2025 முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதான் இலக்கு. ஆனால் சர்வதேச அளவில் 2030 ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்த மனிதர்களில் பார்த்தீங்கன்னா நாய்க்கடினால ரேபிஸ் தொற்றானது ஏற்படுது. இந்த ரேபிஸ் தொற்றை பார்த்தீங்கன்னா 2030 ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனமானது டார்கெட் வச்சிருக்காங்க, இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்த 2030 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதற்கான திறனை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு வருஷமும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜனை நம்ம உற்பத்தி செய்யற அளவுக்கு நம்மளுடைய திறனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க 2030. அடுத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தினா ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது சூரிய சக்தி, காற்றாற்றல், நீராற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது. ஸோ 2030 500 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியாவில். இப்போ 500 ஜிகாவாட் வந்து 2030 அடையணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி திறனை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் சூரிய ஆற்றலும் ஒன்று. இப்போ வந்து 10 கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி திறனை இந்தியா எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அணுசக்தி மூலமா இப்போ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமா 500 ஜிகாவாட்டுக்கு 2030 வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அணுசக்தி மூலமாக 2047 100 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த இலக்கு அடைவதற்காக உதவியாக இப்போ இந்தியாவிலே மிகப்பெரிய அணுமின் நிலையமானது ஜெய்தாப்பூர்ல அமைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வட இந்தியாவிலே முதன்முறையாக இப்போ ஹரியானா மாநிலத்தின் கோரக்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு அணுமின் நிலையமானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2030 மலேரியாவை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. காசநோயை ஒழிக்கிறதுக்கு 2025, மலேரியா ஒழிக்கிறதுக்கு 2030. நெக்ஸ்ட் 2027 பருப்பு உற்பத்தியில இந்தியா வந்து தன்னிறைவை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து யானைக்கால் நோய் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எந்த வருஷத்துக்குள்ளனா அதே 2027 பருப்புல தன்னிறைவு அடைகிறதுக்கும் 2027, யானைக்கால் நோய் இருக்கு இல்லையா அது இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கும் 2027 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா பாத்தீங்கன்னா கரியமில சமநிலையை அடைவதற்காக 2070 அடைய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2070 இந்தியாவில கரியமில சமநிலை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் புவிசார் குறியீடு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே வந்து அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மதுரை மறிக்கொழுந்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து விளாச்சேரி களிமண் பொம்மை, இதுவும் மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்தின் விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தோட கும்பகோணம் வெற்றிலைக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு பூ மாலைக்கு புவிசார் குறியீடு கொடுக்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி புவிசார் குறியீடு பெற்ற முதல் பூ மாலை தான் இந்த தோவாளை மாணிக்க மாலை. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இந்த தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்து தென்காசியில பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தின் புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இது பெரம்பலூர் மாவட்டத்தின் செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தின் சம்பாவத்தலுக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரத்துடைய சித்திரைக்கார் அரிசிக்கு புவிசார் குறியீடு. ஸோ இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்லாம் கன்ஃபார்மா பார்க்கணும். இந்த டேக் ஜியோகிராபிக்கல் டேக், அதாவது புவிசார் குறியீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் கொடுத்த பொருட்கள் பார்க்கணும். அதே மாதிரி சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மீரஜ் நகரத்துடைய சித்தார் அப்புறம் தம்புரா ஆகிய இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்துடைய வாரங்களுடைய சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு பழங்குடியினருடைய கைவினை பொருளான கண்ணாடி பாயாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. கண்ணாடி பாயா. அடுத்து அவார்ட்ஸ், முக்கியமான விருதுகள். இந்த வருஷம் நம்ம பார்த்த முக்கியமான அவார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான தியான்சந்த் கேல் ரத்னா விருது பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த செஸ் வீரர் டி குகேஷ், அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில 2 வெண்கல பதக்கம் வின் பண்ண துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர். அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்த 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வின் பண்ண இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடைய கேப்டனா இருந்த ஹர்மன் பிரீத் சிங். அடுத்து 33வது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில உயரம் தாண்டுதல்ல தங்கப்பதக்கம் வின் பண்ண பிரவீன் குமார்னு சொல்லிட்டு இந்த 4 பேருக்கு தான் இந்த வருஷம் தியான்சந்த் கேல் ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. அடுத்து உலக அழகி பட்டம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக உலக அழகி போட்டியானது நடத்தப்பட்டது. எங்கன்னா தெலுங்கானால ஹைதராபாத்தில் நடந்திருக்கு இந்த உலக அழகி போட்டி, 72வது உலக அழகி போட்டி. அதில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாடு சேர்ந்து ஒபெல் சுசாதா வின் பண்ணியிருக்காங்க உலக அழகி பட்டத்தை. அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னா 139 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 13 பேர். அடுத்து இசைத்துறையில வழங்கக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒன்றான கிராமி விருது, 67வது கிராமி விருது பாத்தீங்கன்னா இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த சந்திரிகா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ், ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் அவார்டானது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது நக்கீரன் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் ஆகியோருக்கு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து குரூப் 4க்காக படிக்கிறீங்க, குரூப் 2க்காக படிக்கிறீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 2024ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பெறக்கூடிய தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னா பா விமலா. இவங்க பாத்தீங்கன்னா எனது ஆண்கள் அப்படிங்கிற நூலுக்காக தான் பெற்றிருக்காங்க. அதாவது மலையாளத்துல பாத்தீங்கன்னா எண்டே ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க மலையாளத்துல. அதை தான் எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க தமிழ்ல. விமலா என்பவங்க, அவங்களுக்கு தான் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது பாத்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 97வது ஆஸ்கர் விருது வென்ற சிறந்த நடிகர் யார் அப்படின்னா ஏட்ரியன் ப்ரோடி. ஸோ தி ப்ரூடலிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக தான் ஏட்ரியன் ப்ரோடி என்பவருக்கு பார்த்தீங்கன்னா 97வது ஆஸ்கர் விருதானது சிறந்த நடிகருக்காக வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது பாத்தீங்கன்னா மிக்கி மேடிசன் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது அனோரா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது மிக்கி மேடிசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது வந்து அனோரா திரைப்படத்துக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த இயக்குனருக்கான விருதும் அனோரா திரைப்படத்துடைய இயக்குனரான ஷேன் பேகர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த திரைக்கதைக்கான விருதும் ஷேன் பேகர் இயக்கிய அனோரா திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த படத்தொகுப்புக்கான விருதும் ஷேன் பேகருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரே ஆஸ்கர்ல பார்த்தீங்கன்னா 4 விருதுகளை வந்து வின் பண்ணியிருக்காரு இந்த ஷேன் பேகர். அடுத்து இலங்கை மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர். ஸோ இதுக்கு முன்னாடி மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு, பார்படாஸுடைய உயரிய விருது வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையுடைய உயரிய விருதான மித்ர விபூஷன் விருதானது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் மோடி அவர்கள் தான். அடுத்து யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரத்துடைய கையெழுத்து பிரதிகளானது சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து ஞானபீட விருது இலக்கிய துறையில வழங்கக்கூடிய உயரிய விருதுகள் ஒன்னாதான் இந்த ஞானபீட விருது கருதப்படுது. இப்போ 58வது ஞானபீட விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா மற்றும் குல்சார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 59வது ஞானபீட விருதானது பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத் குமார் சுக்லா என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிமேதான் கொடுப்பாங்க. அடுத்து சர்வதேச புக்கர் பரிசு. ஸோ இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பானு முஷ்டாக் மற்றும் தீபா பாஸ்தி என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பானு முஷ்டாக் வந்து கன்னட மொழி எழுத்தாளர். இவங்க எழுதிய நூலை தீபா பாஸ்தி பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற பெயர்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இந்த புக்கர் பரிசு சர்வதேச புக்கர் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். அடுத்து தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. ஸோ செவிலியர்களுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்படுது. இந்த வருஷம் ஒரு 15 பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செவிலியரான கே அலமேலு மங்கையர்கரசி அவர்களும் இந்த தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ இப்போ ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாக்சர் ஆகிய 3 கப்பல்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இது 3மே மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. இதுல ஐஎன்எஸ் வாக்சர் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல், சூரத்ங்கிறது ஒரு பெரிய ரக போர்க்கப்பல், நீலகிரி அப்படிங்கிறது சிறிய ரக போர்க்கப்பல். அடுத்து பார்கவாஸ்திரம். இது என்ன உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு பார்கவாஸ்திரம். இது என்னன்னா ட்ரோன்களை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்கவாஸ்திரம். ஸோ சின்ன சின்ன மிசைல் இருக்கும். ஸோ ட்ரோன்களை கண்டோன்னே ட்ரோன்களை அழிக்கிறதுக்கான மிசைல் வந்து இது லான்ச் பண்ணும். ஸோ ஒரு 6 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ட்ரோன்களை இது அழிக்க வல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலாக ட்ரோன்களை அழிக்கிறதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. யார் இதை உருவாக்கியிருக்கா அப்படின்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இதோடைய சோதனையானது சமீபத்தில் ஒடிசால மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒடிசால டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பார்கவாஸ்திரத்தை. அடுத்து எக்ஸசைஸ், முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இந்திய விமானப்படை வீரர்களுக்கும் இடையே நடத்தப்பட்டிருக்கு. ட்ராபெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய ஒரு பயிற்சி தான் ட்ராபெக்ஸ். இது ஒரு ஆயுதப்படை பயிற்சி. அடுத்து எக்ஸசைஸ் எகுவரின். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 13வது இந்த எக்ஸசைஸ் எகுவரின் பயிற்சியானது மாலத்தீவில் மாலிஃபுஷியில் வந்து நடந்திருக்கு. ஸோ 13வது எடிஷன் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே அந்த எக்ஸசைஸோட பேர் வந்து எக்ஸசைஸ் எகுவரின். இதுக்கு முந்தைய வருஷம் 12வது பதிப்பு 2024ஆம் ஆண்டு உத்தரகாண்ட்ல சௌபாத்தியா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அடுத்து சைக்ளோன் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடக்குது. இந்த வருஷம் 3வது பதிப்பானது நடந்திருக்கு. எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் தான் இந்த பயிற்சியானது நடந்திருக்கு. சைக்ளோன் 2025 இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே. தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுகிறது. இந்த வருஷம் 6வது பதிப்பானது நடைபெற்றிருக்கு. எங்கன்னா ஜப்பான்ல தான் நடந்திருக்கு. அடுத்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த தர்மா கார்டியன் பயிற்சியுடைய 5th எடிஷன் 5வது பதிப்பானது ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அடுத்து குஜராத்ல பாத்தீங்கன்னா பெட் துவாரகால இந்திய ராணுவம் சார்பில் பாத்தீங்கன்னா ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற ராணுவ பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு குஜராத்ல பெட் துவாரகால. அடுத்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே பாத்தீங்கன்னா வருணா அப்படிங்கிற பேர்ல கூட்டு கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது. இந்த வருஷம் நடத்தப்பட்டது 23வது பதிப்பு. நெக்ஸ்ட் நொமேடிக் எலிஃபென்ட். தமிழ்ல வந்து இதோட மீனிங் என்ன, நாடோடி யானை அப்படின்னு சொல்லிட்டு வரும். நொமேடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற பயிற்சி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியா நாட்டுக்கும் இடையே நடத்தப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் 17வது பதிப்பானது மங்கோலியா நாட்டின் உலான் பதார் நகரத்தில் நடைபெற்றிருக்கு. போன வருஷம் 16வது நொமேடிக் எலிஃபென்ட் பயிற்சிங்கிறது மேகாலயால உம்ரோயில நடந்திருக்கு.
அடுத்து டைகர் கிளா அப்படிங்கிற பேர்ல இந்திய விமானப்படையுடைய சிறப்பு படையும் அதே மாதிரி அமெரிக்காவுடைய சிறப்பு படை விமானப்படையை சேர்ந்த சிறப்பு படை பிரிவினரும் ஒரு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. டைகர் கிளா அப்படிங்கிற பெயர்ல பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடத்திருக்காங்க. முதன்முறையாக டைகர் கிளா பயிற்சியானது இந்திய விமானப்படையுடைய சிறப்பு படைக்கும் அமெரிக்க விமானப்படையுடைய சிறப்பு படைக்கும் இடையே நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து பால்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல நேட்டோ நாடுகள் பங்கேற்கக்கூடிய கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் நடத்தப்படுவது பார்த்தீங்கன்னா 53வது பதிப்பு. பால்டிக் ஆபரேஷன்ங்கிறது நேட்டோ நாடுகள் பங்கேற்கக்கூடிய கடற்படை பயிற்சி. அதே மாதிரி குவாட் அப்படிங்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னா மலபார் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா குவாட் நாடுகள் பங்கேற்கக்கூடிய கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது. குவாட் நாடுகள்னா 4 நாடுகள் இருக்கும், நாற்கர கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, அப்புறம் ஜப்பான். இந்த 4 நாடுகள் தான் குவாட் நாடுகள். அடுத்து டஸ்லிக் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வருஷம் 6வது டஸ்லிக் கூட்டு ராணுவ பயிற்சியானது புனேல வந்து நடந்திருக்கு. அடுத்து பாலைவன கொடி அதாவது டெசர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு விமானப்படை பயிற்சியை ஐக்கிய அரபு அமீரகம் நடத்திருக்காங்க. இது ஒரு பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. பல நாடுகளுடைய விமானப்படையானது இதுல பங்கேற்கும். நம்ம இந்திய விமானப்படையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இதுல பங்கேற்றிருக்கு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான முக்கியமான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ விண்வெளியில் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தட்டைப்பயிறு அதாவது காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிறு விதைகளை வந்து அனுப்பியிருக்காங்க. அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளியில் எந்த திட்டம் மூலமாக அனுப்புனாங்க அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம் மூலமாக. ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறதுனா 2 விண்கலங்களை அனுப்பி 2ஐயும் தனித்தனியாக நிலைநிறுத்தி வெவ்வேறு இடங்களில் நிலைநிறுத்தி அப்புறம் ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைப்பதற்கான ஒரு திட்டம் தான் ஸ்பேடெக்ஸ் திட்டம். ஸ்பேடெக்ஸ் வந்து PSLV C-60 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஆய்வு கருவிகள் அனுப்பியிருப்பாங்க இந்த PS4 பக்கத்தில். அந்த PS4 பக்கத்தில் தான் ஒரு ஆய்வு கருவியில் இந்த தட்டைப்பயிறு விதைகளே அனுப்பியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக விண்வெளியில இப்போ முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேடெக்ஸ் லான்ச் பண்ணாங்க இல்லையா, 2 விண்கலங்களை ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைக்கிறதுக்கான திட்டம் சொல்லிட்டு. ஸோ இந்த திட்டமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி அதாவது விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு, உலகின் 4வது நாடாக இதன் மூலமாக இந்தியா உருவெடுத்திருக்கு. அடுத்து நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து கொண்டு வருவதற்காக இப்போ நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பி அங்கே உள்ள கல் மண் மாதிரிகளை சேகரித்து அதை பூமிக்கு கொண்டு வரும் வகையில் சந்திராயன் 4 திட்டமானது நம்ம மத்திய அரசு மேற்கொள்ள போறாங்க. அதாவது இஸ்ரோ மேற்கொள்ள போகுது. ஏற்கனவே சந்திராயன் 3 வந்து மேற்கொண்டிருப்பாங்க. சந்திராயன் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா LVM-3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சந்திராயன் 3 மூலமாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது தரையிறங்கியிருக்கும் அந்த நிலவுடைய தென் துருவத்தில். அந்த தென் துருவத்தில் தரையிறங்கிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவசக்தி அதாவது சிவசக்தி புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் 23ஆம் தேதியை நம்ம தேசிய விண்வெளி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் தேசிய அறிவியல் விருதுகளும் வழங்கப்பட்டு வருது நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக சந்திராயன் 4 வந்து விண்வெளியில அதாவது சந்திரன்ல உள்ள கல் மண் மாதிரிகளை சேகரித்து வருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கும் அடுத்த கட்டமாக சந்திராயன் 5 திட்டம் மேற்கொள்ள போறாங்க. சந்திராயன் 5 இந்த சந்திராயன் 5 மூலமாக பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 250 கிலோமீட்டர் எடை உள்ள ரோவர் அனுப்ப போறாங்க. சந்திராயன் 3ல பாத்தீங்கன்னா 25 கிலோ எடை உள்ள ரோவர் தான் அனுப்பியிருப்பாங்க, பிரக்யான் ரோவர். இதுல சந்திராயன் 5ல வந்து 250 கிலோ எடை கொண்ட ரோவர் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ககன்யான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான இஸ்ரோவுடைய திட்டம் தான் ககன்யான். ஸோ ஒரு 3 விண்வெளி வீரர்களை நம்ம பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு விண்கலம் மூலமா அனுப்பி அங்கே ஒரு 3 நாட்களுக்கு தங்கியிருந்து ஆய்வு செஞ்சுட்டு அவங்களை பத்திரமா மறுபடியும் பூமிக்கு அழைத்து வருவது தான் இந்த ககன்யான் திட்டத்தோட நோக்கம். ஸோ இந்த ககன்யான் திட்டத்துடைய முதல் பயணத்துல பாத்தீங்கன்னா வானியலாளர்களோட இப்போ பல ஈக்களையும் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ககன்யான் திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் ரோபோவும் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த பெண் ரோபோவோட பேர் வந்து வியோமித்ரா. அது மட்டும் இல்லாம இந்த ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு போறாங்களே விண்வெளி வீரர்கள் அவங்க வந்து ககான்நட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ககான்நட்.
நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து உருவாக்கி இருக்கு. ஒரு 10 டன் எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவைய இயந்திரத்தை வந்து இஸ்ரோ உருவாக்கி இருக்கு. அடுத்து NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட் பாத்தீங்கன்னா GSLV F-15 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க. NVS-02 அப்படிங்கிறது ஒரு நேவிகேஷன் சேட்டலைட், அதாவது போக்குவரத்து, சாலை வழி, கடல் வழி, விமான வழின்னு சொல்லிட்டு போக்குவரத்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு நேவிகேஷன் வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் தான் இந்த NVS-02 அப்படிங்கிறது. இது ரீசெண்டா GSLV F-15 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த GSLV F-15 தான் இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட். ஸோ 100வது ராக்கெட் எதுன்னு கேட்டாலும் GSLV F-15. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நாசா, அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம பூமியை ஒரு விண்கல்லானது மோத போகுது. அதாவது YR-4 அப்படிங்கிற ஒரு விண்கல் பாத்தீங்கன்னா பூமியை 2032ஆம் ஆண்டுக்குள்ள தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாசா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவிலே முதன்முறையாக ஹைப்பர் லூப் பாதையை IIT சென்னை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒரு சோதனை பாதை, அது வந்து 410 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு தொலைவுக்கு. ஆதித்யா விண்கலம், ஸோ சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக, சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் ஆதித்யா L1. இது PSLV C-57 ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா L1 பாயிண்ட்ல, லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1ல வந்து நிலை நிறுத்திருப்பாங்க. அதாவது சூரியன்ல பார்த்தீங்கன்னா L1 பாயிண்ட், பூமிக்கும் இது பூமி சூரியன் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில L1 பாயிண்ட் இருக்கு. இந்த L1 பாயிண்ட்ல தான் நிலை நிறுத்திருக்காங்க. ஸோ இது பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த L1 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஏன் L1 பாயிண்ட்ல நிலை நிறுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது சமநிலையில இருக்கும் அப்படிங்கிறதுனால தான், சமமா இருக்கும், அதனால தான் அங்கே நிலை நிறுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பெரெக்ஸ் தொலைநோக்கியை பார்த்தீங்கன்னா நாசா விண்ணில் செலுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சந்திராயன் 5 மூலமா 250 கிலோ எடை கொண்ட ரோவரை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இப்போ ஒரு ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளி வீரர்கள் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் தான் சுபான்சு சுக்லா. ஸோ இந்த சுபான்சு சுக்லா பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பயிற்சி திட்டமாக, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக AXIM-4 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இவர் வந்து அனுப்பப்பட இருக்காரு. ஸோ அங்கே கொஞ்ச நாள் பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பப்படுவார். ஸோ AXIM-4 திட்டத்துக்கு சூஸ் பண்ண ககன்யான் வீரர் தான் சுபான்சு சுக்லா. அடுத்து EOS-09 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை ரீசெண்டாக PSLV C-61 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது நிலையில வந்து சக்சஸ்ஃபுல்லா இது லான்ச் பண்ணி அந்த நிலை நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2016 HO3 அப்படிங்கிற விண்கல் பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யறதுக்காக சீனா வந்து தியான்வென் 2 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. எந்த விண்கல் ஆய்வு செய்யறதுக்கு? 2016 HO3 அப்படிங்கிற விண்கல்ல ஆய்வு செய்யறதுக்கு. நெக்ஸ்ட் ட்ராக்கோமா நோய், இது பார்த்தீங்கன்னா கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் ட்ராக்கோமா. ஸோ இந்த நோயை ஒழித்த நாடாக இந்தியாவை வந்து அறிவிச்சிருக்கு WHO. ஸோ இந்தியாவில் ட்ராக்கோமா ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தூக்க நோயை ஒழித்த நாடாக கினியாவை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக இப்போ ஜோர்டான் நாட்டை WHO வந்து அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மலேரியா இல்லாத 45வது நாடாக ஜார்ஜியாவை வந்து இப்போ WHO அறிவிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எகிப்து தான் வந்து மலேரியா இல்லாத 44வது நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கபோவெர்டே நாடையும் மலேரியா இல்லாத நாடாக WHO அறிவிச்சிருக்கு. ஒரு நாடு வந்து எப்போ மலேரியா இல்லாத நாடாக அறிவிப்பாங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அங்கே மலேரியானால பதிவுகள் ஏற்படலை, மலேரியா பாதிக்கப்படலை, யாருமே பாதிக்கப்படலை அப்படின்னா அவங்க அந்த நாட்டை வந்து மலேரியா இல்லாத நாடாக அறிவிப்பாங்க. உலகின் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் கட்டமைப்பு அப்படிங்கிறது 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அதன்படி உலகின் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. அடுத்து உலகின் உயரமான ரயில்வே பாலம் எது அப்படின்னா செனா பாலம். அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இது எவ்வளோ ஹைட்டுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 359 மீட்டருக்கு அமைச்சிருக்காங்க ஹைட்டுக்கு. அடுத்து அஞ்சிகாட் பாலம், இதுவுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்கு. இது வந்து இந்தியாவின் முதல் கம்பிவட ரயில் பாலம். இது எவ்வளவு ஹைட்டுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா 331 மீட்டருக்கு. இது இந்தியாவின் 2வது உயரமான பாலம். இது உலகின் உயரமான பாலம் வந்து செனா பாலம். 2வது உயரமான பாலம் இந்தியாவில் அப்படின்னா அஞ்சிகாட் பாலம்.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல T50 அப்படிங்கிற சுரங்கப்பாதை, ரயில் சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம நாட்டின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை. எவ்வளவு நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 12.77 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது வந்து நம்ம நாட்டில் அமைக்கப்பட்ட நீளமான ரயில் சுரங்கப்பாதை T15 பார்த்தோம். உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை அப்படிங்கிறது சீனாவில் அமைச்சிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா தியான்ஷான் செங்லி அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 22.13 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய அணையை வந்து சீனா கட்ட போறாங்க. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே வந்து சீனா உலகின் மிகப்பெரிய நதியை கட்ட போவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் முனையமானது மும்பையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமத்தை வந்து ஆந்திரா நிறுவுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுடைய முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை, முதல் வந்தே பாரத் அப்படிங்கிறது வேற, வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது வேற. ஸோ வந்தே மெட்ரோ ரயில் சேவையானது அகமதாபாத் டு புஜிடையே தொடங்கியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் டு புஜிடையே. அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது ஆந்திரால கர்னூல்ல அமைச்சிருக்காங்க. வக்ஃபு சட்ட திருத்தம், அதாவது 1995 இயற்றப்பட்ட வக்ஃபு சட்டத்தை திருத்தும் வகையில் 2025 இப்போ புதிய திருத்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முதல் வக்ஃபு வாரியமானது கேரளாவில் அமைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு நிலங்களை பதிவு செய்வதற்காக உமீத் அப்படிங்கிற ஒரு வலைதளமும் இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் இந்திய மாநிலம், மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஆணையத்தை நிறுவியிருக்கு கேரளா. அதுதான் மூத்த குடிமக்களுக்காக ஆணையம் நிறுவிய முதல் மாநிலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கேரளாவில் வந்து விழிஞ்சம் துறைமுகமானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விழிஞ்சம் துறைமுகம் வந்து நம்ம நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம். அது மட்டும் இல்லாமல் முதல் ஆழ்கடல் துறைமுகமும் விழிஞ்சம் துறைமுகம் தான். அடுத்து பொது சிவில் சட்டம், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் சொல்லிட்டு பல்வேறு மதங்களை கொண்ட நாடு தான் இந்தியா. ஸோ ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு முறைகள், இந்த திருமணம், விவாகரத்து, நெக்ஸ்ட் வாரிசுரிமை, தத்தெடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றுறாங்க. அப்படி இல்லாமல் வெவ்வேறு முறைகளை பின்பற்றாமல் ஒரே சட்டத்தை அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களை, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் பின்பற்றணுங்கிறதுக்காக தான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கு மத்திய அரசு முயற்சி மேற்கொள்றாங்க. இப்போ முதல் மாநிலமா உத்தரகாண்ட்ல இந்த பொது சிவில் சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது கோவால ஏற்கனவே பொது சிவில் சட்டம் அமல்ல தான் இருக்கு, போர்ச்சுகீஸ் ஆட்சியின் போதே. அடுத்து இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையமானது கோவிந்த்கர்ல அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்தின் ரேவா மாவட்டத்தின் கோவிந்த்கர்ல. அடுத்து நம்ம நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிரால அமைக்கப்படுகிறது. முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா கேரளால. அடுத்து இந்தியாவின் முதல் ராம்சார் ஈரநில நகரங்களாக இந்தூரும் உதய்பூரும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தூர் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு, உதய்பூர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகம் எது அப்படின்னா DRR ரைஸ் 100, அப்புறம் பூசா TST ரைஸ் 1 அப்படிங்கிறத நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகம். ரீசெண்டாக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் இடையே வந்து இயக்க போறாங்க. அதுக்கான கட்டுமான பணிகளானது நடைபெற்று வருது. அடுத்த உலகிலே மிக அதிக பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடம் எது அப்படின்னா லடாக். லடாக்ல தான் அதிகமான பனிச்சிறுத்தைகள் இருக்கு. அதே மாதிரி நதிநீர் டால்பின்கள் அதிகமாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. கழுகுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம். நெக்ஸ்ட் ஆசிய சிங்கங்கள் எங்க அதிகமா இருக்குன்னா குஜராத்ல தான் கிர் தேசிய பூங்கால தான் வந்து இந்த ஆசிய சிங்கங்களானது காணப்படுகிறது. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது சமீபத்திய நியமனங்கள் பார்க்க போறோம். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய 11வது தலைவராக நம்ம தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI உடைய ஆளுநராக சக்திகாந்த தாஸ், இதுக்கு முன்னாடி சக்திகாந்த தாஸ் இருப்பாங்க, இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து ரெப்போ ரேட்டை வந்து 5.5% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது குறைச்சிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா யார் இருக்காங்க அப்படின்னா KR ஸ்ரீராம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அடுத்து DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, இதோட தலைவரா சமீர் வி காமத் இருக்காங்க. ஐக்கிய நாடுகளுக்கான இந்திய தூதராக இப்போ
பர்வதனேனி ஹரீஷை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து ஐக்கிய நாடுகளுக்கான இந்திய தூதரா இருக்காரு. தலைமை பொருளாதார ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன் இருக்காரு. இவருடைய பதவியை கூட இப்போ 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய தலைமை இயக்குனராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து இருக்காரு. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இப்போ 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்களே, அவங்க யார் யார் அப்படின்னா விவேக் ஜோஷி மற்றும் சுக்பீர் சிங் சாந்து. விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சாந்து. அடுத்து தில்லியுடைய 9வது முதலமைச்சராக ரேகா குப்தா வந்து இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரேகா குப்தா. அடுத்து லோக்பால் அமைப்பு. லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மத்திய அமைச்சகங்கள்ல, மத்திய துறைகள்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஊழல்ல ஈடுபடுறாங்கன்னா அது தொடர்பாக விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக்பால். லோக்பாலுடைய தலைவராக இப்போ AM கான்வில்கர் இருக்காரு. அதாவது அவருடைய ஃபுல் நேம் வந்து அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் தான் இப்போ லோக்பாலுடைய தற்போதைய தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா தலைவர், அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்கும். தமிழ்நாட்டுல இப்போ லோக் ஆயுக்தோட தலைவரா யார் இருக்காங்கன்னா P ராஜமாணிக்கம். நெக்ஸ்ட் பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. RBI உடைய முன்னாள் ஆளுநர், RBI உடைய முன்னாள் கவர்னர் தான் சக்திகாந்த தாஸ். இப்போ பிரதமர் மோடியுடைய 2வது முதன்மை செயலராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தான் செபி. செபியுடைய தலைவராக துகின் காந்த பாண்டே வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய புதிய நிர்வாக இயக்குநராக சுமன் குமாரை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் யார் அப்படின்னா அஞ்சுரதி ராணா தான் இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர். நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக இப்போ ராஜீவ் கௌபா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னன்னா 2015 திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். நிதி அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறத நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். இதோடைய துணைத் தலைவராக சுமன் பெரி வந்து இருக்காரு, சுமன் பெரி. நெக்ஸ்ட் இதோடைய சிஇஓவாக பாத்தீங்கன்னா PVR சுப்பிரமணியம் வந்து இருக்காங்க, நிதி ஆயோக்குடைய சிஇஓவாக. நெக்ஸ்ட் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தனி செயலராக இப்போ நிதி திவாரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சட்ட ஆணையம் இப்போ 23வது சட்ட ஆணையமானது அமைச்சிருக்காங்க. சட்ட ஆணையத்துடைய பதவி காலம் என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள். ஸோ இப்போ 23வது சட்ட ஆணையத்துடைய தலைவராக தினேஷ் மகேஸ்வரியை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம், ஸோ பாதுகாப்பு கவுன்சில், பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம். இதோடைய தலைவராக இப்போ அலோக் ஜோஷியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உடைய இயக்குனராக பிரவீன் சூட் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவர், அதாவது உச்ச நீதிமன்றத்துல 2வது மூத்த நீதிபதி தான் இந்த தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்துடைய செயல் தலைவராக நியமிக்கப்படுவாங்க. அதன்படி சூரியகாந்த் வந்து இந்த பொறுப்புக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் UPSC உடைய புதிய தலைவராக அஜய் குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. UPSC அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களுக்கு புதுசா ஆளுநர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே உள்ள மாநில ஆளுநர்களை மாற்றி. அதன்படி இப்போ ஆரிஃப் முகமது கான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேரளாவுடைய ஆளுநராக இருந்தாரு, இப்போ பீகார் மாநிலத்துடைய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு, நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பாத்தீங்கன்னா கேரளாவுடைய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அஜய்குமார் பல்லா வந்து மணிப்பூருடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஹரிபாபு கம்பம்பட்டி வந்து ஒடிசாவுடைய கவர்னர். VK சிங் வந்து மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநர். அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், முக்கியமான இண்டெக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இண்டெக்ஸ். சரி பாருங்க. ஸோ ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2023ஆம் ஆண்டுக்கான இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள குறியீடுல பார்த்தீங்கன்னா இந்தியா 130வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்தியா வந்து 151வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு, அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த வருஷம் 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா உலக பொருளாதார அமைப்பு தான் இந்த பாலின இடைவெளி குறியீடு ரிலீஸ் பண்ணிருக்கு.
அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான ஊழல் தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 96வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை, அதாவது உலகின் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் தரவரிசையானது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து 85வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து காற்று மாசு பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலை வந்து ஐக்யூயர் அப்படிங்கிற நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 5th பிளேஸ். அடுத்து உலக மகிழ்ச்சி குறியீடு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இந்த வருஷம் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா 118வது இடத்தை பிடிச்சிருக்கு. யார் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடைய மக்கள் நலன் ஆராய்ச்சி மையம், அப்புறம் ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கல்லப் ஆராய்ச்சி அமைப்பு, ரெண்டும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். அதுல இந்தியா 118வது இடம். அடுத்து பேச்சு சுதந்திர குறியீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 24வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து உலக வங்கி ரீசனாக ரிலீஸ் பண்ண அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து 17 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ நீலக்குடி அந்தஸ்துங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய 2 கடற்கரைகளுக்கு இப்போ வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் 12 கடற்கரைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீலக்குடி அந்தஸ்தானது வழங்கப்பட்டிருக்கு. டென்மார்க் நாடு தான் ஒவ்வொரு வருஷமும் தூய்மையான கடற்கரைகளுக்கு இந்த நீலக்குடி அந்தஸ்தை வழங்குறாங்க. ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம், சர்டிஃபிகேஷன். ஸோ இப்போ கேரளாவுடைய சால் அப்புறம் கப்பா ஆகிய கடற்கரைகளுக்கு இந்த நீலக்குடி அந்தஸ்தானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை இப்போ 91ஆக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 89ஆ இருந்துச்சு. ஜூன் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 91ஆக அதிகரிச்சிருக்கு. ரீசெண்டாக தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள 2 தலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பலோடியில் இருக்கக்கூடிய கிச்சன் அப்படிங்கிற ஈரநிலம், ராஜஸ்தான்ல வந்து உதய்பூர்ல இருக்கக்கூடிய மேனார் அப்படிங்கிற ஈரநிலம், 2 ஈரநிலம் கிச்சன் மேனார் வந்து சேர்த்திருக்காங்க ராம்சார் பட்டியலில். இந்தியாவிலே ராம்சார் பட்டியலில் அதிகமாக எந்த மாநிலத்திலேருந்து தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஈரநிலங்கள் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான். தமிழ்நாட்டிலேருந்து 20 சதுப்பு நிலங்களானது சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்தியாவின் முதல் ராம்சார் நகரங்களாக பார்த்தீங்கன்னா இந்தூரும் உதய்பூரும் அறிவிக்கப்பட்டிருக்கு. உதய்பூர் ராஜஸ்தானின் உதய்பூரும், மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூரும். அடுத்து யுனெஸ்கோ பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு 43 தலங்கள் இது வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. 43வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் எது அப்படின்னா மொய்தாங்கல், அசாம் மாநிலத்தின் மொய்தாங்கல் தான் இந்தியாவின் 43வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம். ஸோ அகோம் வம்சத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இறக்கும் போது அவங்க இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களை புதைப்பதற்கான புதை மேடுகள் தான் மொய்தாங்கல். நெக்ஸ்ட் பாருங்க ஊதிய குழு. இப்போ 8வது ஊதிய குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஊதியம் உயர்த்துறது, அவங்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துறது, இது போன்றவற்றை ஆய்வு செய்வதற்காக தான் ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. இப்போ 8வது ஊதிய குழு அமைச்சிருக்காங்க. ஊதிய குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 years once, அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது ஊதிய குழுவானது அமைக்கப்படுகிறது. லாஸ்டா 7வது ஊதிய குழு 2016 அமைச்சிருப்பாங்க. அந்த 7வது ஊதிய குழுடைய காலமானது 2026ஆம் ஆண்டோட முடிவடையுது. ஸோ அதை அடுத்து இப்போ 8வது ஊதிய குழு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஊதியம் எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 2026ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கி 2027 வரைக்கும் நடக்கும். 2 கட்டங்களாக நடத்த போவதாக தெரிவிச்சிருக்காங்க 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போவதாக தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. லாஸ்டா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அடுத்து 16வது நிதி ஆணையம் அல்லது நிதி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 16வது நிதி ஆணையத்துறை தலைவராக அரவிந்த் பனகாரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே, அதாவது மத்திய அரசுக்கு வருவாய் கிடைக்குது இல்லையா, அதில் எவ்வளோ % மாநிலத்துக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைகளை வழங்கக்கூடியதான் இந்த நிதி ஆணையம். இப்போ 16வது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 15வது நிதி ஆணையம் இருந்துச்சு. அதோட தலைவராக இருந்தவர் யாருன்னா NK சிங். ஸோ அந்த NK சிங் தலைமையிலான அந்த நிதி ஆணையம் 15வது நிதி ஆணையம் என்ன பரிந்துரை அளிச்சிருப்பாங்கன்னா 41% வந்து மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அடுத்து மாநில நிதிக்குழு. ஸோ மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நிதியை பகிர்ந்து கொள்வதற்காக நிதிக்குழுவானது அமைச்சிருக்காங்க. 7வது நிதிக்குழு. இதோட தலைவராக K அலாவுதீன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான மாநில உறவுகளை பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஆய்வு செய்யறது, இந்த உறவை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ஜோசப் குரியன் தலைமையில ஒரு உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு சார்பில். அடுத்து போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும். அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து போட்டித் தேர்வுகளை நடத்துறாங்க. நீட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் அந்த மாதிரி.
ஸோ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் சம்பந்தமாக அதில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பரிந்துரைகளை வழங்குறதுக்காக ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது மத்திய கல்வி அமைச்சகத்தினால. நெக்ஸ்ட் எக்கனாமி சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 69.81 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதே நிதியாண்டு, கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி 52.07 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி 4th பிளேஸ்க்கு முன்னேறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா, செகண்ட் வந்து சீனா, 3rd பிளேஸ் வந்து ஜெர்மனி இருக்கு. நம்ம இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் 2024-25 நிதியாண்டுல மொத்த அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8104 கோடி டாலராக அந்நிய நேரடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு. இதுல அதிகமா அந்நிய நேரடி முதலீடு எந்த நாடுகிட்டேருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து. நெக்ஸ்ட் 2025 நிதியாண்டுக்கான நம்ம நாட்டுடைய மொத்த ஜிடிபி growth, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6.5% பதிவாயிருக்கு. அதே டைம்ல தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி கடந்த நிதியாண்டுல 9.69% இருக்கு. நம்ம இந்தியாவிலே வந்து அதிகமான வளர்ச்சியை பதிவு செய்த மாநிலமா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்த உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவுடைய மக்கள் தொகையானது இப்போ 146 கோடியை எட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஐநா தெரிவிச்சிருக்கு. அடுத்து 2024 உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக ஜெர்மனி உருவெடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பான் தான் கடன் வழங்கக்கூடிய நாடாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. அடுத்து காற்று மற்றும் சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியா பாத்தீங்கன்னா 3வது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்திருக்கு. அரிசி ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து உலக அளவில் 40% ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ அரிசி ஏற்றுமதியில் அதிக பங்களிப்போட இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், உற்பத்தியிலுமே இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். அடுத்து இரும்புத்தாது உற்பத்தியில இந்தியா பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. அலுமினியம் உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு. வாகனங்கள் உற்பத்தியில பாத்தீங்கன்னா உலக அளவில் இந்தியா 3வது இடம். தேயிலை ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா 3வது இடம். சர்க்கரை ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா 2வது இடம். அதே மாதிரி காஃபி உற்பத்தி செய்யறதுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து உலகின் 7வது பெரிய காஃபி உற்பத்தியாளராக இப்போ உருவெடுத்திருக்கு. அதே டைம்ல நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், அப்புறம் கேழ்வரகு, எள், துவரை இதை உற்பத்தி செய்யறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. மக்காச்சோளம், அப்புறம் மொத்த எண்ணெய் வித்துகள், கரும்பு ஆகிய உற்பத்தியில பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. குறுதானியங்கள், நிலக்கடலை பாத்தீங்கன்னா 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு வந்து உற்பத்தியில இருக்கு. சரி, இதோட வந்து இந்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்துக்கான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நிறைவடையுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பை பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது அவைலபிளாக. இந்த வருஷம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் மே வரைக்கும் 1 இயர்க்கான டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைனா ஏதாவது பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் இருக்குது. டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.